எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருந்தால் உங்களுக்கு அந்த புரோட்டாவில் வரும் நல்ல லேயர். ஓகேயா? ஒன்றும் இல்லை, அப்படி நல்லா பிணைஞ்சிட்டு ஒரு 1 hour மூடி வச்சுருங்க. நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். அப்படி இதுக்கு தேவையான மாவு இல்லை நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க என்னென்ன சேர்க்கணும் பண்ணணும். நல்லா அப்படி சாப்பிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா இதை நல்லா அருமையாக அப்படியே ஒவ்வொரு இதுவாக அப்படி பிச்சு சின்ன சின்ன உருண்டையாக ஆக்கிடும். அப்படி சின்ன சின்ன உருண்டையாக ஒரு உருண்டையாக அப்படி பண்ணிக்கணும். நல்லா ஆயில் விட்டுக்கிட்டு நல்லா ஆயில் விட்டுக்கணும். நல்லா அப்படி கட் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் மேலே மூடி வைக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கோங்க. 1/2 hour நல்லா அப்படி மூடி வச்சுட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உருட்டி அடித்து போட வேண்டியது பரோட்டா. அப்படி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரியே நல்லா எண்ணெய் தடவி அப்படி ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. துணி எடுத்து இப்படி போர்த்திக்கோங்க. அப்படி அடிக்கணும். இந்த திண்ணை இருக்கக்கூடாது. திண்ணை இல்லாமல் அப்படி ஊட்டிக்கணும். அப்படி ஊட்டிட்டு அடிக்கிறதுக்கு தான் சமம். எவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். திக்னஸ் இல்லாமல் அப்படி நம்ம வடிவம் வரணுன்னே அவசியம் கிடையாது. நீங்கள் வரல முடிஞ்ச அளவுக்கு திக்னஸ் இல்லாமல் நல்லா அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குங்க. இதை பார்த்தீங்கன்னா அதை அப்படி வச்சு அதில்
சொல்லு. இது நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் இருக்குது பாருங்க.